ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீராணம் போக போகிறோம். வீராணன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடோட பேக் சைடு தான் வீராணம்னு சொல்கிறாங்க. அங்கே கல்லாறுன்ற ஒரு பிளேஸை பார்க்க தான் போகிறோம். அங்கே என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒரு 2 ஃபால்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். கைஸ், நம்ம இப்போ பெட்ரோல்லாம் போட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ நேராக சுந்தர் லாட்ஜிக்கிட்ட போயிட்டுருக்கோம். சுந்தர் லாட்ஜிலேருந்து லெஃப்ட்டு, அதுதான் வீராணம் ரூட்டு. நம்ம புதுசாக நம்ம எடப்பாடி சார் கட்டின பாலத்தில் போக போகிறோம். வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது. மழை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது எப்படி ஏற போகிறோன்னே தெரியல. பசங்களும் எல்லாம் ஒரு எனர்ஜியாக வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் தான் ஏற போகிறோம். மழையை பார்க்கவே பயமாக இருக்குது. 6 கிலோமீட்டர் மேலே ட்ரெக்கிங் பண்ணோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப டயர்டாகிட்டோம். சாப்பிட்டு நல்லா இனிமேட்டு தான் எனர்ஜியாக ஏறலான்னு இருக்கோம். கண்டிப்பாக போகும்போது பயங்கர ஃபன் நடக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மழை ஒரு 6 கிலோமீட்டர் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. எல்லாம் ஏதாவது ஒரு கலாட்டாகவும் போக போகுது. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காய்ஸ், ஒரு வழியாக நம்ம இப்போ தான் அடிவாரத்தையே வந்து சேர்ந்துருக்கோம். பாருங்கள், மழை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். நடக்க 6 கிலோமீட்டர் மேலே போனோம். என்ன ஆக போகிறோமோ தெரில. பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஆகுது. சாயங்காலத்துக்குள்ளே போயிட்டு வந்துருவோமா இல்லைன்னு தெரில. வாங்க போகலாம். வரும்போது லைட் வெளிச்சம் இருக்கா என்னன்னு கூட தெரியாது. அதெல்லாம் அவன் பார்த்துக்குவோம். போகிறதுன்னு தெரியாது யூடியூப்ல. சரி வாங்க வாங்க போகலாம். சீக்கிரம் போகலாம் வாங்க. இந்த வரப்புல நேரம் போகணும். ரொம்ப ரோல் பண்ணுறீங்களா இன்னைக்கு? சத்தியமா முடியலடா. கிட்டத்தட்ட வெளியில ஊருக்குள்ளே 1 மணி நேரமா சுற்றுறேன். காய்ஸ், ஃபைனலாக பாருங்கள் எங்கே உட்காந்துருக்கோன்ட்டு. ஒன்றும் முடியல. ஆக்சுவலாக வந்தோம் ட்ரெக்கிங்கு ஒரு 6 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு வீராணம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மேலே ஒரு மலைக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஒன்றும் முடியல. உட்காந்துருக்கேன் நடுக்காட்டில் நடுமலையில் உட்காந்துட்ருக்கேன். ரொம்ப ரோல் ஆகுது. எல்லாம் மேலே இறங்கிட்டு ஏறிட்டு இருக்காங்க. எப்படி போகிறதுன்னு தெரில. இதுக்கு மேலே வழி. கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒன்றும் முடியல சீரியஸாக. நான் சின்ன மலையாக இருக்குன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா அங்கே பாருங்கள், ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டு ட்ரெக்கிங்க்கு இந்த லட்சத்தில் வந்து எப்படி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு நீங்கள் ட்ரெக்கிங்லாம் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆவாங்க. நாங்கள் இந்தளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்பவே மழை ஒரு மாறி போகுது. ஆனால் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் ஆனாலும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மேலே. ஆக்சுவலாக 6 கிலோமீட்டர்ஸில் இப்போ தான் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க் ஸோ கவர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். மேலே போயிட்டுனா அங்கே மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். காய்ஸ்,
ரொம்பவே சீரியஸாக முடியல. நாங்களும் ரொம்ப தூரமாக அவங்களுக்கு தேடிட்டே இருக்கோம். விட்டுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்கள ரீச் பண்ண முடியல. ஒன்றுமே முடியல சீரியஸாக. ஆக்சுவலாக போயினே இருக்கோம். கரெக்டான பாதை இன்னும் காணோம். அப்பப்போ கால் பண்ணுறாங்க. பட் ஆனால் டவர் இல்லாதனால கால் அட்டன் பண்ண முடியல. ரீச் காய்ஸ் ஃபைனலாக எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறோம். வந்துட்டோம். கடைசியாக ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ். சக்ஸஸ் பண்ணிட்டோம். கடைசியாக நம்ம இலக்கை அடைஞ்சிட்டோம். நம்ம ஆளுங்க பாருங்க டீம் காய்ஸ் வந்து மீட் பண்ணிட்டோம். இப்போதான் 5 பேர்த்த கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப சிரமம் 5 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக போயிட்டு அதாவது உங்களுக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் டூத் பேஸ்ட் உப்பு இருக்கா? இருக்குங்க. ஆனால் கீழே நீங்கள் வருவேன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். இதுவே திரும்பி வரணும்னு யாரும் ஆசைப்பட்டீங்கன்னா நடக்க தெம்பு இருந்தா மலை ஹில் ஸ்டேஷன் ஒரு 7 கிலோமீட்டர் நடக்க ரெடியா இருந்தா வாங்க வாங்க போகலாம். அது பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். உண்மையிலுமே சூப்பரான ஒரு இடம். பட் ஆனால் நாங்கள் வந்ததுக்கு பலன் இருக்கான்னு சொல்லிட்டு மேலே போனால் தான் தெரியும். மேலே அந்த ஃபால்ஸை தண்ணி இல்லாட்டி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ் பாப்பா. நான் ஒரே நிமிஷம் அந்த நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம். ப்ரோ சொல்லுங்கள். ஹாய்ங்க. ரொம்ப கஷ்டங்க. நிஜமாக முடியல. ஜிம்முக்கு போனால் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேங்க. நிஜமாலும் சும்மா ட்ரிக்கிங் இதெல்லாம் ரொம்ப லைஃப்ல எல்லாம் வந்து போகிற இடம் தான். ரொம்ப கஷ்டங்க. வர முடியல. ஆனால் வரலாம் ப்ரோ. வரலாம் கண்டிப்பாக. என்னால் முடியல. அதை சொல்கிறேன். எல்லா வியூவர்ஸ்க்கும் பாய். குட் நைட். ஓகே பாய். ஓகே கைஸ் மறக்காமல் ஒரு டைம் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ப்ரோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் என்ன சேனல் ப்ரோ? யூடியூப் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஏன்டா வந்தா நான் போச்சு ப்ரோ. இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி இங்கே வந்தீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி லாக்டவுனில் தான் வந்து சேராயிட்டு இருந்துச்சு நிறையா. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நம்ம சேலத்துலேயே இந்த மாதிரிலாம் தண்ணி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஸோ நாமளும் வந்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 3rd டைம் வந்திருக்கேன் நான். இப்போ 3rd டைம் வரீங்க? ஆமாம். 2 டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன். இப்போ வந்து ஃபேமிலியோட வந்திருக்கேன் நான். பரவாயில்ல ப்ரோ. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான்லாம் இவ்வளோ தூரம் பார்த்தியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். நீங்கள் இவ்வளோ ஆன்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக ஃபீல் ஆகலையா? கஷ்டம்தான். பார்க்கணும்னா கஷ்டம்தான். பார்த்து பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஓகே. உங்களுக்கு எதுவும் பெயின் அது இதெல்லாம் இல்லையா? இவ்வளோ தூரம் வரீங்க, கஷ்டமாக இல்லையா? பெயினும் இல்லை. எனக்கு எந்த பெயினும் வரல. ஓகே ப்ரோ. இடம் எப்படி இருக்குது? இடம்லாம் எப்படி இருக்குது? மேலே போய் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இடம்லாம் சூப்பராக இருக்குது. மொத்தம் எத்தனை ஃபால்ஸ் இருக்குது ப்ரோ? இங்கே 2-3 இருக்கா? கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து மேலே வந்து கிட்டத்தட்ட 3 ஃபால்ஸ் நம்ம வந்து நல்லா குளிக்கலாம். 3 ஃபால்ஸ் இருக்குது. 3 ஃபால்ஸ் இருக்குது. நல்லாவே குளிக்கலாம் 3 ஃபால்ஸ்லேயும். அங்கெல்லாம் குளிச்சோம்னா நமக்கு வந்து எந்த டயர்டும் இருக்காது. சரி. ஜாலியாக வந்து ஜாலியாக போகலாம். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக ஆந்தி வேலை தான் இப்போ ஒரு ஃபேமிலியை நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம். நம்ம தான் வயசு பசங்க முடியலன்ட்டு இருக்கோம். பட் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு பாட்டி ஒரு தாத்தா 2 பேர் வந்திருந்தாங்க. இதோட அவங்க 4th டைம் வராங்களா. அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு, சூப்பராக இருக்குது, கை காலம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்தா அப்படிங்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் ஓல்டு இஸ் கோல்டு கேஸ். அந்த காலத்து சாப்பாடு தான். அதனால தான் இது மேலே நடந்து வந்து இப்படி பேச சொல்லுது அவங்கள. பட் இருந்தாலும் ஒரு சுகத்துக்கு கூட நடுவில் குச்சியில் வச்சு கட்டிட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே ஒரு 4 பண்ணாடைகளுக்காக தான் கைஸ் இந்த சோத்து மூட்டை எடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரி வந்து அங்கே பாருங்கள், அந்த ஒரே நிமிஷம் தாங்க அந்த பண்ணாடைகளை காமிக்கிற பாருங்க. ஐயோ அவங்க இல்லை, நான் இவங்க தான். இந்த ஒரு 4-5 பேர்த்துக்கு ஒசரம் தான் நாங்கள் சோத்துக்கு நான் தூக்கிட்டு வர வேண்டியதாக ஒரு நிலைமையை ஆளாயிட்டோம். ரொம்ப சிரமமாக இருக்குது. பாருங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். எங்களுக்கு தான் கஷ்டம். உங்கள் சோத்து கொண்டு நான் தூக்கிட்டு வரமே முடியல. சீரியஸாக முடியல. காய்ஸ், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கு ஒரு சின்ன பலன் கிடைச்சிதுன்னு சொல்லலாம் காய்ஸ். உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம். எல்லோரும் கூட அந்த உலகத்துக்கு மேலே போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஷார்ட்டில் எடுக்க மறைய மாட்டேன்னு சொல்லி இங்கே நின்றுருக்கேன். உண்மையாலுமே பார்க்க இஷ்டப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம்.
ஒரு சின்ன ஒரு தண்ணி போகிற இடம், அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிற இருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கேருந்து வரக்கூடிய அந்த காற்று, இந்த சவுண்டு, இந்த பறவைங்களோட சத்தம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது சீரியஸாக. உண்மையிலுமே இந்த இடத்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2K கைஸ்லாம் ரொம்ப டயர்டாக ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். வாங்க போகலாம். அப்புறம் அஞ்சு ஜாங்கிரே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எப்படி ஏறி வந்தீங்க? எவ்வளோ கஷ்டமாப்பட்டீங்க? இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, வந்திருக்கோம் மேலே ஏறிடலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்புறீங்க. அடுத்து நீங்கள் இது ஏன்டா இங்க வந்தோன்ட்டு இருக்கு கொட்டை நீங்க தான் முக்கியமான ஆளு. முக்காடு போட்டு மூஞ்ச மறைக்காதீங்க. வாங்க சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு கொண்டா மாதிரி நாங்கள் அப்படியே கட்டி இவரை பார்த்தீங்கன்னா கைஸ், உங்களை பற்றி நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். சொல்லுங்க. இவன் மனசுல வந்து பேர் கில்ஸோட மச்சான் நினைப்பேன் இவனுக்கு. அவன் பாருங்க இப்போ காஸ்டியூம் இதெல்லாம் பாருங்க, பர்மா பஜார்ல வாங்கிட்டு வந்த மாதிரியா இருக்கும். அவனை பத்தி இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இது ஒண்ணுமே காஸ்டியூம் இல்ல, ஜஸ்ட் சும்மா வந்துட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம்னு வந்தோம். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்ல. இதுல என்ன ஹைலைட்னா எங்க அண்ணனுக்கு தான் முடியாம போயிடுச்சு. ஓகே ப்ரோ, உங்க கண்ணாடி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கண்ணாடி பத்தி ஏதாவது 4 வார்த்தை சொல்ல முடியுமா ப்ரோ? எங்க கண்ணாடி பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 100 rupees தான். எங்க ப்ரோ நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல எங்க சீடுக்காக வாங்கினா? பட் ஆனா அது ரேபன் கிளாஸ் நினைச்சிட்டு இருக்காங்க சில பேர். அதெல்லாம் அவனுக்கு முட்டாளா இருப்பானுங்க ப்ரோ. ஓகே, இப்போ என்னோட ரொம்ப கஷ்டப்பட்டு மலையேறி வந்த கிச்சுவை பற்றி நான் கேட்கணும். அவங்க கிச்சு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, ஏறி வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. 8 கிலோமீட்டர் இருக்கும். 8 கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ? 8 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நடந்து ரொம்ப களைப்பில் வந்ததுனால தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த டைம் கூப்பிட்டா வருவீங்களா அந்த பக்கம்? கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்க, இதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். எப்படி இருக்குது பாருங்க இடம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஏறி இருக்கும். ஏறி இதை பார்த்தோன்னே அந்த நடந்து வந்த டயர்டெல்லாம் போயிடுச்சு. சரியான பிளேஸாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த பக்கம் வாங்க. ஆனால் நடக்க முடிஞ்சால் மட்டும் வாங்க. நிறைய பேர் பாதியிலே வந்து திரும்பி போயிடுறாங்க. விடாமுயற்சியாக ஏறி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கலாம். இங்கே இன்னும் நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் மேலே போகிறோம். நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடந்தால் போதும், அவ்வளோதான். மலையோட டாப்புக்கே வந்துடுவோம். ஸோ அங்கே போனோன்னா நிறைய இருக்குது. வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு வந்ததுக்கு உண்மையுமே சூப்பரான ஒரு இடம். அந்த ஃபால்ஸு இருங்க, அந்த ஃபால்ஸுடைய ஒரு ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க. இதில் எப்படி உங்களுக்கு காமிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அல்லவா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம். கால் வேறு வலிக்குது இந்த பாறை மேலே. உண்மையாலுமே ஆஹா, இந்த வியூ வேறு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது அடியில் போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே போக முடியல. அங்கே போயிட்டு இருங்க, காமிக்கிறேன்.
வந்துட்டோம் பாருங்க. இதுதான் அந்த ஃபால்ஸு. ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் அது, இது செகண்ட் ஃபால்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த 5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் வந்து பாருங்கள். பயங்கரமான இடம், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இது வீராணத்துக்கிட்ட இருக்குது. இந்த இடம் பேர் வந்து கல்லாறு. மறக்காமல் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. மறக்காமல் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. गाइस ஃபைனலாக நம்ம கீழே வந்தாச்சு. அங்கே பாருங்க, மழை தெரியும் எவ்வளோ தூரம் நம்ம இறங்கி வந்திருக்கோன்ட்டு. ரொம்ப ஒரு சூப்பரான இடம். மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க. கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். until then bye.